விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்து இருக்கும் இந்த மலை அதை கடந்து போகிற ஒவ்வொரு மனிதனையும் திரும்பி பார்க்க வைக்கும். இந்த மலையில் என்ன நடந்திருக்கும் என்ற கேள்விகளோடு பயணப்படாத மனிதர்களே இருக்க முடியாது. இந்த மலை கற்களால் ஆனது என்று சாதாரண கண்களால் பார்ப்பவர்களுக்கு தெரியும். ஆனால் இது வரலாற்று நிகழ்வுகளால் உருவானது. இந்த மண்ணை பாதுகாக்கிற தலையாய கடமை தனக்கும் இருந்தது என்ற பெருமை இதை தலைநிமிர்ந்து நிற்கச் செய்தது. இந்த மண்ணை காப்பதற்கான காரணங்களில் தானும் ஒன்று என்ற கர்வத்தோடு தலைநிமிர்ந்து நின்ற இந்த மலை இந்த மண்ணின் மானம், வீரம், பெருமைகளை நிலைநிறுத்திட வேண்டும் என்று போராட்டமே வாழ்க்கையாக கொண்டிருந்த ஒரு மனிதனின் வாழ்க்கையை முடிக்க காரணமாக இருந்துவிட்டோமே என்ற வேதனையில் 200 ஆண்டுகளுக்கு முன்பு தலை கவிழ்ந்தது. இந்த கோட்டையின் நடுவே சுனைகள் இருப்பதாக ஆய்வுகள் சொல்லும். ஆனால் அவை வேதனையால் வடித்த கண்ணீர் என்பது தேச உணர்ச்சி உள்ளவர்களுக்கு மட்டுமே புரியும். சங்ககிரியில் உள்ள இந்த மலை இந்திய சுதந்திர போரின் அடையாள சின்னம் என்பதை வெகு சிலரே உணர்ந்திருக்கிறார்கள். ஜெர்மனியில் ஒரு கவிஞன் இறந்த பிறகு அவனது கல்லறையில் இவன் நாட்டுக்காக பாடியவன், எனவே இங்கு ஒலி எழுப்பாதீர்கள் என்று எழுதி தேசிய கவிஞனை கௌரவிக்கின்ற பண்பு அந்த நாட்டில் இருந்தது. ஏனோ நம் மண்ணில் மட்டும் மண்ணுக்காக தியாகம் செய்தவர்கள் மீது மேலும் மண்ணை போட்டு மூடுகின்ற பண்பு எதனால் ஏற்பட்டது என்ற விடை தெரியாத கேள்வி சுதந்திரத்தை நினைத்து பார்க்கின்ற இந்த நாளோடு முடிந்துவிட்டால் பரவாயில்லை. இயற்கை கூட இந்த மலையின் பெருமையை தெரிந்து இதனை சிதிலமடைய செய்துவிடக் கூடாது என்று கவனமாக இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் ஏனோ பாதுகாக்கப்பட வேண்டிய வரலாற்று சின்னங்களை அலங்கோலப்படுத்துவதில் அக்கறை காட்டுகின்றார்கள். 60 ஆண்டுகளாக சுதந்திரத்தை அனுபவித்துவிட்ட நாம் இன்றிலிருந்தாவது வரலாற்று சின்னங்களை வசைபாடி அதன் இசையை கெடுக்காமல் இருப்பது இந்திய தாய்க்கு நாம் செய்கின்ற கௌரவமாக இருக்கட்டும். விலங்குகள் கூட எதிர்க்க முடியாத நிலையில் அடிபணிந்து போகிறது. ஆனால் ஆனந்தமாக அடிபணிவதில் குறிப்பாக இந்தியர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது வேதனையான உண்மையாகும். வியாபாரம் மட்டுமே நோக்கமாக கொண்டு இந்திய மண்ணில் காலடி வைத்த வெள்ளையர்களிடம் இந்த மண்ணில் வாழ்ந்த குறுநில மன்னர்களின் சில குறுகிய ஆசை மற்றும் புத்தி போன்றவற்றால் சிலந்தி வலையில் விழுந்த சின்ன சின்ன பூச்சிகளைப் போல் சிக்குண்டு விடுபட முடியாமல் திணறினார்கள். நமக்கேன் வம்பு என்பது இந்த மண்ணின் தாரக மந்திரமாகிவிட்டது. விழுந்துவிட்ட மழைத்துளிகள் அனைத்துமா முத்துக்களாகி விடுகின்றன? இல்லை, ஏதோ ஒன்று. வளர்ந்துவிட்ட மூங்கில்கள் அனைத்துமா புல்லாங்குழல்கள் ஆகின்றன? இல்லை, ஏதோ ஒன்று. மலர்ந்துவிட்ட மலர்கள் அனைத்துமா இறைவனின் காலடியை தொடுகிறது? இல்லை இல்லை, ஏதோ ஒன்று. கானகம் நிறைய 1000 மரங்கள் இருந்தாலும் சந்தனம் மட்டுமே அங்கு மணக்கிறது. அப்படி மனிதர்களில் எவனோ ஒருவன் புரட்சி எண்ணங்களோடு உலகில் ஒவ்வொரு பாகத்திலும் தோன்றியிருக்கிறார்கள். அப்படி 250 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்திய மண்ணில், குறிப்பாக தமிழ் மண்ணில், அதிலும் முக்கியமாக கொங்கு மண்டலத்தில் ஒரு புரட்சி விடுதலை வீரன் தோன்றியிருக்கிறான். அந்த மாவீரனின் பெயர் தீரன் சின்னமலை. சிறு வயதில் அந்த மாவீரன் தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்டான். ஏனைய இளைஞர்களைப் போல கல்வி கற்றோம், பிழைப்பை பார்த்தோம், திருமணம் முடித்தோம், பிள்ளைகளை பெற்றோம், வாழ்ந்தோம் என்றில்லாமல் சமுதாய அக்கறையும் நாட்டு சிந்தனையும் சாதி சமய வேறுபாடு இல்லாமல் பழகுகின்ற பண்பும் அவனிடத்தில் இளம் பிராயத்திலேயே குடிகொண்டிருந்தது. அவன் நெஞ்சில் ஒரு முள் எப்பொழுதும் உறுத்திக் கொண்டே இருந்தது. நம் வீட்டு தோட்டத்தில் மலர்ந்த ரோஜாவுக்கு வேறு ஒருவன் பணம் கேட்பதா என்ற எண்ணம் அவன் உள்ளத்தில் ஊறிக்கொண்டே இருந்தது. அப்படி கேட்பவன் அந்நியன், அதிலும் வெள்ளையன். இங்கு பிழைப்பை தேடி வந்தவன் இங்கு பிழைப்பவர்களிடத்தில் வரி வசூலிப்பது தகாத செயல் என்ற கனல் அவன் கண்களில் இருந்து கொண்டே வந்தது. அவர்களை இந்த மண்ணிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும், அவர்களின் அடாத செயல்களை தடுத்து நிறுத்தியாக வேண்டும் என்ற வேட்கை
அவனிடம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே வந்தது. அதற்காக வெறும் வீரம் மட்டும் இருந்தால் போதாது. வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்கு வராவிட்டால் என்ற கருத்தின் அடிப்படையில் நிறைய நூல்களை படித்தான். புரட்சி கருத்துக்களை நண்பர்களிடம் பரப்பினான். பார்ப்பவர்களிடத்தில் எல்லாம் வெள்ளையர்களை இந்த மண்ணிலிருந்து துரத்தி அடிக்க வேண்டும் என்று பறைச்சாற்றினான். அந்த எண்ணங்களை கொண்டிருந்த இளைஞர்களை ஒன்று சேர்த்து வில் பயிற்சி, வாள் பயிற்சி, சிலம்பு பயிற்சிகளை வழங்கினான். நம்மிடத்தில் வசூலிக்கின்ற பணம் அவர்களை சென்று சேர்ந்துவிடக் கூடாது என்ற அவனது ஆற்றாமையை நடைமுறைப்படுத்துவதற்கு வழி தேடினான். விளைவாக சிவன்மலை, சென்னிமலை இடையே நண்பர்களோடு சேர்ந்து வரி வசூலித்து செல்லும் தண்டல்காரர்களிடமிருந்து பணத்தை பறித்துக் கொண்டு அனுப்புவதை புரட்சியின் முதல் படிகட்டாக தொடங்கினான். எந்த சிகரமாக இருந்தாலும் அது முதலடியில் இருந்துதானே தொடங்குகிறது. அப்படி ஒருமுறை திப்பு சுல்தானின் தண்டல்காரர்கள் வசூலித்து சென்ற பணத்தை வழிமறித்து வாங்கிக் கொண்டு இனிமேல் இப்பக்கம் வரக்கூடாது என அவர்களை எச்சரித்தான். அந்த தண்டல்காரனோ, இந்த நிகழ்ச்சியை எம் மன்னன் நம்ப மறுத்துவிட்டால் என் தலையை சீவி விடுவான். ஆகவே பறித்தது யார் என்ற தகவலை சொல்ல வேண்டும். எனவே தங்கள் பெயரையாவது சொல்லுங்கள் என்று கெஞ்சினான். அப்போது தீர்த்தகிரி, சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில் உள்ள சின்னமலை பறித்துக் கொண்டது எனச் சொல் என்றான். அன்று முதல் அதுவே அவனது பெயரானது. அன்றிலிருந்து தீர்த்தகிரி சின்னமலையானான். அந்த பெயரே ஆங்கிலேயர்களின் வயிற்றில் புலியை கரைக்கும் பெயரானது. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட திப்பு சுல்தான் வெள்ளையர்களை எதிர்க்கும் நோக்கமே இருவருக்கும் பொதுவானது என்பதால் அவனை சந்திக்க விரும்புவதாக தூது அனுப்பினான். சின்னமலை சென்று திப்பு சுல்தானை சந்தித்த போது சின்னமலையின் வீரம் செறிந்த பேச்சும், சுதந்திரத்தின் மீது அவனுக்கு இருக்கின்ற ஆழமான சிந்தனையும், பணத்திற்காக வாழாத அவனது பண்பும் திப்புவை பெரிதும் கவர்ந்தது. திப்பு சுல்தான் சின்னமலையை தனது ஆருயிர் நண்பனாகவும் மிக முக்கிய போர்ப்படை தளபதியாகவும் வைத்துக் கொண்டான். நாளுக்கு நாள் சின்னமலையின் வீரமும் திறமையும் ஆங்கிலேயர்களுக்கு அதிர்ச்சியை ஊட்டியது. சின்னமலையை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஈரோட்டு அருகில் காவிரி கரையோரமாக கர்னல் மாக்வெல் என்பவன் பெரும் படையோடு வந்தான். இதனை கேள்விப்பட்ட